நடிகர் லாரன்ஸ் மாற்றம் என்ற ஒரு அமைப்பை தொடங்கியிருக்கிறார். விவசாயம், மருத்துவம், கல்வி ஆகியவற்றுக்கு இந்த அமைப்பின் மூலம் உதவிகள் வழங்க முடிவு செய்திருக்கிறார். இந்த அமைப்பில் நடிகர் எஸ்.ஜே. சூர்யா, காமெடி நடிகை நிஷா போன்றவர்கள் இணைந்து செயல்பட உள்ளனர். முதல் கட்டமாக 10 ஏழை விவசாயிகளுக்கு டிராக்டர் வழங்கும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் நடிகர் எஸ்.ஜே. சூர்யாவும் கலந்து கொண்டார். அவர் தன் பங்குக்கு 10 லட்சம் நிதியை மாற்றம் அமைப்புக்கு வழங்கினார். இந்நிகழ்வில் எஸ்.ஜே. சூர்யா பேசினார். அவர் பேசியதை இப்போது காணலாம். எல்லாருக்கும் காலை வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய ராகவலாரன்ஸ் மாஸ்டரனுடைய தம்பிகள், தங்கச்சிகள், குடும்பங்கள், இது எல்லாத்துக்கும் மேல எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற அம்மா அந்த அதுக்கு இறைவன் சார்ந்த இருக்க அம்மாவும் இறைவனையும் எல்லாருக்கும் நான் இன்னைக்கு இந்த வணக்கத்தையும் நல்ல சந்தோஷமான ஒரு உணர்வையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் கண்டிப்பா என்னன்னா, ஒரு நாள் நேற்று நைட்டு 4:30 தான் ஷூட்டிங் முடிஞ்சது. அதோட நான் ஒரு 3 மணி நேரம் தூங்கிட்டு அப்படியே வந்துட்டேன். நான் ரெடி ஆகிட்டு மாஸ்டர் கிட்ட என்னன்னா, இப்போ அவருக்கு இருக்கிற வசதிக்கும் அவருக்கு இருக்க கஷ்டப்பட்டு மேலே வந்தவர், ஒரு தாயோட அரவணைப்பில், ஒரு தாயோட வளர்ப்பில், ஒரு நல்லா கஷ்டப்பட்டு ஒரு சிக்குபுக்கு ரயிலே பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் குரூப் டான்ஸராக இருந்து அங்கேருந்து இன்னைக்கு மாஸ்டர் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா அதுக்கு எவ்வளோ பெரிய போராட்டங்கள், எவ்வளோ பெரிய இதுகள், தாயினுடைய ஆசீர்வாதம், இறைவனுடைய ஆசீர்வாதம், இதெல்லாம் இருந்தால் தான் எல்லாருடைய அன்பையும் நம்ம பெற முடியும். அந்த அன்பை பெற்றுக்கிட்டு அவர் நான் மட்டும் சந்தோஷமா இருந்துடணும் அப்படின்னு அப்படி இல்லாமல் மற்றவர்களுக்கு ஒரு சேவை செய்கிற ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா. உண்மையாகவே மாஸ்டர்ஜி, ஹேட்ஸ் ஆஃப் மாஸ்டர்ஜி, வெளியே நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு உணர்வு வரும், சரி நம்மளும் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு. எத்தனை நாள் பண்ண முடியும் உன்னால? அதுதான் அது ஒரு பெரிய உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சக்தியும் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 உறுதியான ஒரு எண்ணமும் இருந்தால் மட்டும்தான் அது இத்தனை வருஷங்கள் பண்ண முடியும். பாருங்க, இவர் சொல்லிட்டு இப்போ நான் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். 20-25 வருஷமா கிட்டத்தட்ட பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு மனுஷன். எத்தனை குழந்தைகளுக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் கேட்டிருக்கேன், என்ன மாஸ்டர்ஜி, அதாவது ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மேலே உங்களுக்கு அப்படி ஒரு கருணையும் ஒரு அன்பும் இருக்குன்னு சொல்லும்பொழுது, தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை அதுக்கு அவங்க அம்மா எப்படி அவரை அந்த நேரத்தில் கேர் எடுத்துக்கிட்டாங்க, எப்படி அந்த பிள்ளைய கஷ்டம் இல்லாமல் பார்த்து கொண்டு வளர்த்து விட்டுருக்காங்கன்னா, அந்த எண்ணம் எனக்கு குடிக்கப்பட்ட அந்த அன்பு இந்த எல்லா பிள்ளைகளுக்கும் கிடைக்கணும், முடிஞ்ச அளவுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிற அவருடைய எண்ணம் இருக்கு இல்லையா. நான் வியந்து பார்த்துருக்கேங்க. சில வார்த்தைகளை நான் சொன்னால் கொஞ்சம் அதிகமாக ஃபீல் ஆகும். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஒரு சின்ன இஸ் அ வெரி லெஜெண்டரி கேரக்டருங்க சார். சீரியஸாக சொல்கிறேன். நான்லாம் பிளேஸில் ரொம்ப ஒருத்தரெல்லாம் ரொம்ப ஜெல்லாக மாட்டேன். அந்த படத்தோடு முடிச்சுட்டு அப்படியே போயிடுவோம். நாங்கள் அப்படி போயிடுவோம். அதுக்கப்புறம் அப்பப்போ பேசுவோம் கொள்வோம். ஆனால் ஒரு ஆத்மார்த்தமாக இன்னும் எனக்கு ஒரு நண்பனாக நான் இந்த படம் முடிஞ்சாலும் நான் அவரோட நான் பயணிக்கிறேன்றது அவருடைய நல்ல மனசுக்கு மட்டுமே ஒழிய ஒரு வாழ்க்கையை சொல்லுவார். அவர் வாழ்க்கையை சொல்லுவார், எப்படி வாழணும்னு சொல்லுவார். நான் ஜீர்ணங்கா ஷூட்டிங் ஸ்பாட்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே மேலே மாலையில் ஷூட்டிங் இருக்கும். அன்னைக்கு பொங்கல் வருது. அந்த ஷூட்டிங் அப்போ ஒரு பொங்கல் வருது. அந்த பொங்கலுக்கு இவர் 15-20 நாளைக்கு முன்னாடியே ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா அந்த ஆதிவாசிகள் நடிக்கிறாங்க அந்த 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 இடங்கள்ல. அந்த ஆதிவாசிகளில் இருக்க ஆதிவாசிகளை வாழக்கூடிய அவங்களே கூப்பிட்டு டைரக்டர் கார்த்தி சுப்ராஜ் சார் நடிக்க வச்சார். ரொம்ப ரொம்ப ரியலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது அவங்க எத்தனை வயதான அம்மாக்கள், எத்தனை பெண்கள் எல்லாரும் இந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ, குழந்தைகள் எல்லாருக்கும் அவர் ட்ரெஸ் வாங்கி அதுக்கு ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதாவது இதுக்கு பின்னாடி எந்த ஒரு எதிர்பார்ப்போ எந்த ஒரு வேற ஒரு எண்ணங்களோ இல்லாமல் தான் இன்னொரு உதவி செய்யணும், அது மற்றவங்க ஏழையின் சிறைப்பில் இறைவனை பார் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் அவருக்கு இருக்குன்றதை நான் நிறையா பார்த்து மிரண்டிருக்கேன், வியந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ
ஒரு ஸ்கீம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா, அந்த மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு விஷயம் நீ ஹெல்ப் பண்ணுறன்னா, இப்போ அவர் வந்து ஒரு சேரிட்டி வச்சு அதில் காசு எடுத்துக்கிட்டு அவர் உண்மையாக பண்ணக்கூடிய ஆள் தான். ஆனால் அப்படி பண்ணால் கூட சில யாராவது அவதூறாக பேசிடுவாங்களோ, அந்த எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே இன்னொரு ஆங்கிள் பார்க்கும்போது தப்பாக சில பேர் பயிற்சி பண்ணிடுவாங்க. அது வந்து ஒரு நல்ல பயணத்தை கெடுத்துடக்கூடாது அப்படின்றத அவர் ரொம்ப உறுதியாக இருப்பார். அதனால தான் என்ன சொல்கிறார், நீ நல்லது பண்ணுமா, உன் கையாலேயே நீ பண்ணு. இப்போது இப்போ வந்து நீங்கள் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், நீ அப்படியே போய் கஷ்டப்படுற ஒருத்தவங்க வந்து இங்கே மனு போடுறாங்க. இவர் நடுவில் ஒரு ஊடகமாக இருந்து இவர் பண்ணுற சேவையை நிறையா பண்ணுறாரு. பட் ஒரு தனி மனிதனாக ஒருத்தர் பண்ணுறதை விட ஒரு கூட்டமாக சேர்ந்து ஒருத்தவங்க பண்ணும்போது அது எவ்வளோ பெரிய ஸ்ப்ரெட் இருக்கும், எவ்வளோ பெரிய வளர்ச்சி இருக்கும் அப்படின்றத இந்த பிளானே நான் ரொம்ப பெருமையாக பார்க்குறேன். இந்த முயற்சியவே நான் ரொம்ப பெருமையாக பார்க்குறேன். இவர் என்ன பண்ணுறார், வாங்கி என் அக்கௌண்ட்டில் கொடு, நான் கொண்டே செய்கிறேன். அப்படி செய்யலை, நான் என் அக்கௌண்ட்லேருந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கொடுக்குறத கொடுங்க, இந்தா இவருங்க கஷ்டப்படுறாங்க, இந்தா நீங்கள் செய்யணும்னு நினைக்க அந்த இவங்களுக்கு செய், அப்படி நேருக்கு நேரம் கை கட்டுறாரு. ஸோ இவ்வளோ ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் குழந்தைகள்லேருந்து ஒரு பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்கள்லேருந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணி, டாக்டர்ஸ் சார் சொன்னார், இது மாதிரி மாஸ்டர்ஜி சொன்னார், இந்த மாதிரி எத்தனை பேர் இதில் பங்கெடுத்துக்க ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நல்லது செய்யணுன்ற எண்ணம், நல்லது இன்னைக்கு உழைப்பாளர் தினம். அந்த உழைப்பாளர் தினத்தில் உழைச்சி வந்த காசை வந்து மாஸ்டர் வளர்த்து விட்ட பசங்களே இன்னைக்கு அவங்களே வந்து வளர்ந்து வந்து நின்று, ஏன்னா 20 வருஷம் சேவைங்க, சும்மாலாம் கிடையாது, அதெல்லாம் ஒரு சும்மா கிடையாது, 20 வருஷம் சேவை. அது வந்து அந்த பசங்க வளர்ந்து வந்து நின்று நாங்களும் மாஸ்டர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா, நாங்கள் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ண வந்து நிற்கிற எண்ணம் இருக்கு பாருங்க. இது வந்து உண்மையாகவே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம், பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். நான் அதை பார்க்கும்போது தான் எனக்கே ஒரு இது வந்துச்சு, என்னடாங்க மாஸ்டர் வந்து அடிக்கடி என்னை கோயில் கூட்டு போவார், சாமி கும்பிடுவார், சாஷ்டாங்கமாக சாமி கும்பிட வைப்பார். அதெல்லாம் எனக்குள்ளே ஒரு நிறைய மாற்றத்தை, எனக்குள்ளே நிறையா மாற்றத்தை மாஸ்டர் உண்டாக்கியிருக்காரு. அது என்னன்னா, அந்த அம்மா கண்மணி அம்மா அவங்களுடைய பிளெஸ்ஸிங், அவங்களுடைய மனசு அப்படி ஒரு உருவமாக வந்து நின்று இன்னைக்கு இதை பண்ணிக்கிட்டு இருக்கு. உண்மையாகவே நான் சொல்லும்போது அப்போ நான் சொன்னேன், எனக்கு ஒரு மனசில் ஒன்று தோணுச்சு, மாஸ்டர்ஜி நான் ஒரு பெரிய சமூக சேவலாம் இல்லை, நான் ஒரு சாதாரண ஒரு நடிகர். எனக்கு வந்து மக்களை சிரிக்க வச்சு, எனக்கு ஆண்டவன் கொடுத்த தன்மை வச்சு மக்களை சிரிக்க வச்சு பார்த்து சந்தோஷமாக்கிட்டு போகிறது எனக்கு பிடிக்கிற ஒரு விஷயம். ஆனால் அதை மீறி ஒரு சில விஷயங்களை என் மனதில் அவர் விதிக்கும் பொழுது அது ரொம்ப நாளாக நம்மளால் ட்ராவல் பண்ண முடியுமான்னு தெரியாது. பட் இந்த பயணத்தில் நான் ஒரு இது ஜாயின் பண்ணிக்கிறேன் மாஸ்டர்ஜி அப்படின்னு அவருக்கு ஃபோன் அடித்து சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவர் சொன்னேன். ஏன்னா இது என்ன அப்படின்னா, சரி நம்ம இப்படி ஒரு விஷயத்தை ஸ்டெப் எடுக்கும்போது 4 பேருக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும், 4 பேர் ஹெல்ப் பண்ணட்டும் அப்படி. இப்போ மாஸ்டர் இல்லாமல் கூட ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு யாரும் நினைக்கல. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு பசுமாடு இருக்குன்னா அது பால் வந்து கிருபானந்த வாரியார் சொல்லுவாங்க, ஒரு இடத்துல இருந்து எதை செய்யணும்னா, பசுமாடு பூரா உடம்பெல்லாம் இது இருந்தாலும் பால் வேணும்னா மடியில் இருந்தாண்டா கறக்கணும். அந்த மாதிரி ஒரு சில ஜங்ஷன் பாயிண்ட்ஸ் இருக்கு வாழ்க்கையில். அந்த மாதிரி மாஸ்டர் வந்து ஒரு ஜங்ஷன் பாயிண்டாக வச்சு அவரே ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சு சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு பெரிய பெரிய மூலதனமாக போட்டு தன் சம்பாதித்த மூலத்தை போட்டு பண்ணுறாரு. ஆனால் அது பெரிய லெவலுக்கு வளரணும்னா பல கைகள், பல கரங்கள் இந்த மாற்றத்தில் சேர்ந்து பல நல்ல கஷ்டப்படக்கூடிய மனங்களுக்கு, ஏழை சின்ன குழந்தைகள் எல்லாம் எவ்வளோ முடியாத எத்தனையோ குழந்தைகளுக்கும், முடியாத எத்தனையோ வாழ்க்கைக்கும், படிப்புக்கும், அவங்களுடைய கல்யாணத்துக்கும், அவங்களுடைய விவசாயத்துக்கும், அவங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஒரு நல்ல விஷயத்துக்கு, ஒரு ஆப்ரேஷனாக என்னென்னமோ உதவிகள், எத்தனையோ தேவைகள் இருக்கும். நீ அதுலேருந்து ரொம்ப உன்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அவ்வளோதான் சொன்னேன். அப்போ நான் சொன்ன மாஸ்டர்ஜி, நான் ஒரு ஆரம்பமாக ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்குறேன் மாஸ்டர்ஜி, அதை வந்து அதுக்காக இதோட முடியும் இல்லை, நீங்கள் அதுக்கப்புறமும் சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சது நான் கண்டிப்பாக செய்கிறேன் மாஸ்டர்ஜி. ஸோ May 1 மாஸ்டருடைய மாற்றத்தில் நானும் சேர்ந்து இந்த சிறிய உதவியோடு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னுடைய அவருடைய பயணத்தில் நான் சின்ன ஓரமாக அப்படி ஜாயின் பண்ணிட்டு போகிறேன் நான்.
ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது இந்த இந்த இது இந்த 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 நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த இந்த பணத்தை நான் அவர்கிட்டே கொடுக்குறேன்னு சொன்னேன். அவர் சொன்னார், அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் வந்து உங்கள் கையால் நேரம் செய்யுங்க, அது எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது, மாற்றத்தில் மாற்றம் இல்லாமல் மாற்றத்தை செய்ய வேண்டும். கண்டிப்பாக வரேன் மாஸ்டர்ஜி. டேட் இப்போ நான் சொன்ன வார்த்தை வந்து உறுதியானது. டேட்டு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம், ஏதாவது ஷூட்டிங்னால அது தள்ளி கிள்ளி போகலாம். அது வந்து 1 மாதத்துக்குள்ளேயோ இன்னும் 2 மாதத்துக்குள்ளேயோ உறுதியாக அது நடத்தப்படும். அது என்னைக்கு மாஸ்டர் டேட் அவைலபிளாக இருக்கோ அந்த டேட்டோடு நானே என்னை சீன் பண்ணிக்கிட்டு அவர் சொன்ன இடத்துக்கு போய் அந்த உதவியை நான் கண்டிப்பாக செய்கிறேன். இது என் வார்த்தையை நான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது ஒரு உழைப்பாளர் தினம். உழைப்பாளர் தினத்தன்று இந்த நல்ல ஒரு விஷயத்தை, இந்த ஒரு நல்ல ஒரு உணர்வை பரப்பக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டு பல ஏழைகள், பல 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 கஷ்டப்படக்கூடிய ஜீவன்கள், கண்ணீர் சிந்தும் கண்களுக்கு நான் தான் கைக்குட்டை அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நினச்சி அந்த பல முகங்களில் சந்தோஷத்தை பார்ப்பதற்கும் நல்ல உணர்வை பரப்புவதற்கும் இன்னைக்கு வந்து நான் மாஸ்டருடைய மாற்றத்தில் நானும் ஜாயின் பண்ணி இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்.